ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. முதலுடனான காதல் எபிசோட் நம்பர் 24. இதுதான் லாஸ்ட் எபிசோட். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ ஹீரோயினி கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹையா நான் எடுத்துட்டேன், இப்போ என்னோட டர்ன். ஜெயிக்க விட்டுருவேண்ணா. ஹை சரிஞ்சு விழுந்துரும். என்ன ஃபேமிலி, எனக்கு தெரியாது, ஜெயிச்சவங்களுக்கு தான் இது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயில இருந்து பிஸ்கெட்டை வேணும்னே நம்ம ஹீரோயினிட்டு இருந்து எடுத்துருப்பாரு. சரி விடு, நீயே தானே எனக்கு கொடுத்த. என்னது மாஸ்டர் உனக்கு ரிப்ளைவே பண்ணலையா? ஆமாம், உன்னோட கதை எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம், அந்த ஆள் ரிப்ளை பண்ணல. சரி விடு, வேணும்னா அவரோட அட்ரஸ்க்கு போயிருமா? ஷீஷோ, உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்காடா? எப்போ பார்த்தா அப்படி பேட் ஐடியா தான் கொடுப்பியா? சரி விடு, உன்னோட ஹாப்பி தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன். கண்டிப்பாக உனக்கு ஸ்டேஜ் கிடைக்கும். நம்ம ஒரு செல்ஃபி எடுப்பா. ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இரு, ஃபைல்ஸ் எல்லாம் வேறு எதுக்கு மூவ் பண்ணிடுறேன். நீ இந்த ஆப் யூஸ் பண்ணுறியா? ஆமாம். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்க? என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா? அதில் இருந்தே நம்மளோட ஹீரோ அப்செட் ஆக ஆரம்பிச்சிருவாரு. என்ன நீ எப்போ பார்த்தாலும் பேசிட்டே வருவ, இப்போ ஒன்றுமே பேச மாட்டேன்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அந்த ஆல்பம் பற்றி தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஜெலஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னா சரி பாய் சொல்லாமலே போயிட்டா. என்னடா நீ ஹோட்டலுக்கு கூட்டத்தை பார்த்தா நிறைய சோறு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தேன், இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்ல என்கிட்ட. இல்லைடா. பின்ன எதுக்குடா குழப்புற? நான் ஃபேமிலியோடைய ஆல்பத்தை பார்த்தேன், அது சீக்ரெட். அவளோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்கான். என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா? நீ ஜெலஸ் ஆகுறியா? அவள் இப்போ லவ் பண்ணுறாடா பைத்தியம். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவள் மனசுலேயே இருக்கு, நீ ஃபீல் பண்ணுறியா என்ன? இப்போ நான் என்ன செய்கிறது? பேசாமல் நீ டேரக்டாக அவகிட்டே போய் கேட்டுரு. அதுவும் இல்லாமல் இப்போ அவள் உன்னோட லவ்வர். ஆனால் அவள் மனசில் ஃபர்ஸ்ட் லவ் பெரிய இடத்த பிடிச்சிருக்கு, அதை அவள் மறக்க கூட இல்லை. ஹே, எனக்கு எடுத்துட்டு இருக்கியா? அந்த கேர்ள்ஸ் லவ்வே டிஃப்ரெண்ட்டானது தான். என்ன சொல்கிற? வெக்கத்தில் கண்ணை செவக்குது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு இந்த இடத்துல செவக்குது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு. அப்புறம் மேனேஜர் எங்க? அவர்கிட்ட ஒரு விஷயம் தெரியும், நைட் ஷிஃப்ட் வரமாட்டேன்னு சொல்லும். நானே சொல்லிடுறேன், விடு. தேங்க்யூ ஃபை. ஆனால் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கே ஸ்டே பண்ண போறியா அவன் கூட? அது ஏய் கை பிடிச்சானா எல்லாம் இல்லை, எங்கே கை வைக்க ட்ரை பண்ணா? ஹே ஃபை, விளையாடாத, எனக்கு கூச்சமாக இருக்குது. ஆஹா, ஏதாவது ஹிண்ட் கொடுத்தானா? ஹிண்ட்? சி, என்னடி பேசுகிற? எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. கூச்சி பறதுக்குன்னு இருக்குது. இன்னைக்கு உன் லவர், நாளைக்கு ஹஸ்பண்ட். இதுலலாம் நீ வெல் ப்ரிப்பராக இருக்கணும், புரிஞ்சுதா? இல்லைன்னா பசங்களை கையில் பிடிக்க முடியாதுமா. ஈஷா சொல்லியிருப்பாரு, நீ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் தானே, இல்லீகலாக ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு தருணத்தில் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவார், பட் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுவார். இப்போ எப்படி அவர்கிட்ட டேரெக்டாக கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தவன் சர்வே எழுதிட்டு இருப்பான். நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார். இன்னைக்கு நைட் நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம், நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிடுவார். யா அவன் தானே. ஓவராக திங்க் பண்ணாத ஃபை, இது நார்மல் டின்னர் தான். இது நார்மல் டின்னர் இல்லை பேபி, ஸ்பெஷல் டின்னர். ஸ்பெஷலா? ஆமாம், நீ பயப்படவே கூடாது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே, இந்த ஆளை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் புரியுதா? உனக்காக நான் ஒரு அழகான சாங் படவா? சீப் போடி. எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே. ஓ மை காட், வெக்கப்பட்டு போகிறாப்பா. நீ சக்ஸஸ் பண்ணிவிடு. ஐ லவ் யூ சரங்கியோ. நான் வீட்டுக்கு கிளம்புவா, லேட் ஆகிடுச்சு. ஆன்ட்டி வேறு பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க. கவலைப்படாது, உன்னோட நிமிஷத்தை நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். என்னது இதெல்லாம்? லவ் சர்வே. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறன்றத கொஷினாக கேட்டிருக்கேன். நீ லியோனை எவ்வளோ லவ் பண்ணுற, எப்படி ஃபீல் பண்ணுற? என்னது லியோன் இதெல்லாம்? என் லவ் நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? இல்லை அது இல்லை. பின்ன அது இல்லைன்னா என் லவ் உனக்கு ஏபிசிடியாக போச்சா? ஆப்ஷனில் வச்சுருக்கிற. தப்பாக புரிஞ்சுட்ருக்க ஃபேமிலி. இதில் தப்பாக எடுத்துக்கன்னு இருக்குது. நான் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ? அதுக்கப்புறம் உறக்குக்கு வந்துடுவாங்க நினச்சி ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஃபை, என்னடியாச்சு? எனி ப்ராப்ளம்? நேற்று எதுவும் நடக்கலையா? ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இன்னும் முட்டாள் மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கேன். முட்டாளா? நீ என் லவ் டெஸ்ட் பண்ணுறான்டி. நோ சர்ப்ரைஸ். நாங்களே கோவப்பட்டு போயிட்டாளா? ஏன்டா அப்படி பண்ண? அறிவு இருக்கா உனக்கு எங்கேயாச்சும்? நான் தான் டேரெக்டாக கேட்க சொன்னேன்ல. டேரெக்டாக சொன்னால் கோவப்படுவான் தான் சர்வே ரெடி பண்ணேன். அவன் லூத்து பண்ண இருப்பானா? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டில் அவள் ஃபேமிலி ரொம்ப கேர் பண்ணுற போல. நமக்கு வேறு வழியே இல்லையா? வேணா அவளோட மெமரி எரேஸ் பண்ணிடுமா? ஃபோன் கிட்ட போய் கேட்க வந்த பாரு. ப்ரொஃபஸர் ஒன்று பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் சக்ஸஸ் பண்ணலாம். ப்ரொஃபஸர் உட்காருப்பா. உன்னோட ப்ரோக்ராமில் இனி சுன்னியும் நீ சேர்த்துக்க. இவ உன்னோட கிளாஸ் டாப்பரும் கூட இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது நல்ல குட் ஜாப் கிடைக்கும்.
ஓகே ப்ரொஃபஸர். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. எல்லாரும் கிளம்பலாம். ஏ ஃபேமிலி என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா நான் அப்புறம் போகிறேன். ஹே ஹே, ஒரு நிமிஷம் ஃபேமிலி. ஒரு நிமிஷம். அது நைட் ஃபுல்லாக யுவன் தூங்கவே இல்லை போல. அவன் கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். நீ வேணா பாரு, அவனுக்கு என்ன ப்ராப்ளம் கூட எனக்கு தெரியல. நீ தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நம்மளால முடிஞ்சது. ஐயோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும். எப்பயுமே எனக்கு அகைன்ஸ்டாக தான் நின்று இருக்கீங்க. பட் நான் அப்படி ஒன்று நினைக்கல. உன்னை லவ் பண்ணதுனால தான் நான் அவ்வளோவும் பண்ணேன். பட் சாரி, உங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன். சாரி. ப்ரொஃபஸர் உன்னை சேர்த்துக்க சொன்னார், அதான் சேர்த்துக்கிட்டேன். என்ன இவன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். அப்படியாச்சும் உன்கிட்ட க்ளோஸ் ஆகிடணுன்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன். பட் என்னால் முடியலை. அப்புறம் எனக்கான ஒருத்தனை நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிறேன்? இந்த ஃபைல் தான். இது எங்கேருந்து மூவ் பண்ண? இவ கூட இவன் என்ன பண்ணுறான்? ஹேய், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி தானே, கொஞ்சம் பார்த்து போமா. தேங்க்யூ ஹனி. ஹாய். உனக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காஃபி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இதுதான் என்னோட ஆள். கங்க்ராச்சுலேஷன். அவள் சொன்னா. தேங்க்யூ. அப்புறம் ஃபேமிலியை பார்த்தா இது இருக்குல்ல. ஃபேமிலியா? மெசேஜ் நான் தான் அட்டன் பண்ணல போல். ஃபேமிலி நில்லு. முதல்ல என்னை விடுறியா? எங்கே போகிற? நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உனக்கு தான் புது ரிலேஷன்ஷிப் கிடைக்குதே, அப்புறம் என்ன? என்னை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. சுன்னிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, டூஹாயோ. என்ன? சுன்னியும் டூஹாயோவா? ஆமாம். இதையே முன்னாடி என்கிட்ட சொல்லலை. எங்கே நீ சொல்ல விட்ட? சரி, நான் இப்போ கோமா தான் இருக்கேன். நீ அந்த ஆல்பத்தை பற்றி என்கிட்ட சொல்லலை. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ இன்னும் மறக்கலைல்ல? ஓ, இதான் உன் பிரச்சனையா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? இல்லை சொல்லிட்டா நான் காமிக்க மாட்டேன் அப்புறம். ஏய், ஏதாவது குட் நியூஸ் கிடச்சிதா? இல்லைப்பா, அந்த ஆள் ரிப்ளைவே பண்ணல. சரி, நம்ம எங்கேயும் சாப்பிட போகலாமா? புக் சார், உங்களோட புக். ஓ மை காட், டைரக்டர். வாவ், ஹேண்ட் ஷேங்கோ. சார், இந்த பொண்ணு நீ ஃபே. ஆமாம் சார், நான் தான். என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உன்னோட கதை எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. உன்னை பார்க்கும்போது சின்ன வயசில் என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சுமா. நீ என்னை ஞாபகப்படுத்திட்ட. சார், என்னை உங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட், உன்னோட குட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். ஹேய், அவர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஏ போதும் விடுடா. சரி சார், சார் நானும் உங்கள் ஸ்டூடெண்ட்டை டேட் பண்ணலாமா? அது வேண்டாமா? ஹேய், சும்மா நானும் உங்ககிட்ட விளையாண்டேன். நீங்கள் எங்கள் கப்பல் தாராளமாக டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ட்ராமாவில் உனக்கு லீட் ரோல் இருக்குது. எனக்கா சார்? மீ? ஆமாம். ஹேய், ஜெயிச்சிட்டா ஃபை. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஃபை இந்த ஸ்டேஜுக்கும் வந்துட்டா. ஹேய், அவள் எந்த கேரக்டர் பண்ணுறான்னு வந்துட்டு எதை சொன்னாலா? ஃபேமிலி மாஸ்டரும் சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. என்ன பண்ணால் என்ன, நம்ம அதான் நம்ம ஹார்ட்டில். அப்புறம் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை அவன்ட்டு சொல்லலை. அதெல்லாம் சொல்லலை. தேங்க்யூ ஃபேமிலி, இதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, மாஸ்டர் வந்துட்டாரு. மாஸ்டர் ரெடியா? சரி, டைம் ஆகிடுச்சு, எல்லாம் போய் உட்காருங்க. மங்கி கூட்டமா? மாஸ்டர், இதில் ஃபை எந்த மங்கி? அவள் மங்கி இல்லை, அவளுக்கு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன். ஸ்பெஷலா? எங்கே இருக்கா அவளின் தலைவி எங் வருகிறாள். வாவ், ஃபை. ஓ மை குட்னஸ், ஸோ ஹேண்ட்ஸம் ஃபை. ஆனால் கல்லா இருக்கும். என் வித்தைகளை பார்க்குறீங்களா? போடா போய் சொல்லு. இதோ வந்துட்டேன். ஃபை, என்னடா பண்ணுற? ஹேய், இருக்கக்கூடாது. 5000 இயரை நான் உன் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த நிமிஷம் நீ எனக்கு வேணும். என்னை லவ் பண்ணுவியா? என் கேர்ள் ஃப்ரெண்டா? லவ் யூ. என் காதலை நீ ஏற்றுக்கிறியா? எஸ் சொல்லு. எஸ். ஓ மை காட், லவ் யூ. நான் ஒன்றும் கனவு காணலையே. கனவெல்லாம் காணல. நீ தான் இனிமே என்னோட ராஜா. வேற பொண்ணு பக்கம் கண்ணு திரும்பிச்சா கண்ணை நோண்டிடுவேன். வாவ், என்னோட ஆளு, நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ இந்த ஆல்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு இப்போ உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் இருந்தது நம்மளோட ஹீரோயினியோட ஃபோட்டோவும் தான். ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்மளோட ஹீரோ தான். நானா? ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டியா? எப்படின்னா? ஸ்டூபிட், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அது எப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். பட் உன்கிட்ட காமிச்சிக்கல. அடுத்த நாளே நீ என் கிளாஸுக்கும் வந்த. என் பக்கத்துலேயே உட்காருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லவ் லெட்ரு தானே, என்கிட்ட லவ் லெட்ரு எழுதி வாங்கிட்டு போனவங்கலாம் ஃபெயில் ஆனதே கிடையாது. யாருக்கு எழுதணும்? அன்றைக்கி சாங் போட சொன்னியே, அவனுக்கு தானே? இல்லை, அவன் முடிஞ்சிடுச்சு. இது நியூ ஒன், லியோன். அவனுக்கா லவ் லெட்ரு கேட்குற? ஆமாம், இந்த மாதம் பேக்கெட் மணி என்னோடது.
சரி நான் ட்ரை பண்ணுறேன். நான் உன்னை பார்த்த செகண்ட் லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன் இன் மை ஹார்ட். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பியூட்டிஃபுல் இல்லாத பொண்ணு தான். ஆனாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். என்னது இது? நான் என் மனசு உள்ளதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். நீ எப்படி அவனை லவ் பண்ணுவ? நீ எப்படி அவளை அக்செப்ட் பண்ணுவ? நான் தான் இருக்கேன் இல்லை. சாரி, என்னால் லவ் லெட்டர் எழுத முடியாது. ஏன் ஃபேமிலி என்ன பிரச்சனை? நான் கொடுத்த காசு பத்தலையா? இல்லை காசெல்லாம் இல்லை. ஏன் ஃபேமிலி எனக்கு கூட போட்டி போடுறியா? ஐயோ இல்லை, சாரி. வா ஃபேமிலி, அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே உன் டைரி அவன் பேக்லேருந்து எடுத்துரு. நான் போய் வெளியில் காவ கேட்குறேன். புரிஞ்சுதா? சக்ஸஸ் பண்ணுறான் அன்னைக்கு. என்கிட்ட அடிக்கடி பம்பு பண்ணுறது இந்த டைரியால் தான். இதை நான் எடுத்துட்டேன்னா அவனுக்கும் எனக்குள்ள கனெக்ஷனாக இருந்துரும். வேண்டாம். ஐயோ ஏன்? ஐயோ வந்துட்டானா? என்ன பண்ணுற? சும்மா தலையோ இந்த பக்கம் வந்தேன். நான் உள்ளே போகணும். ஏன் எக்ஸாம் முடிக்கல? நான் முடிச்சிட்டேன். நான் ஒரு யாருமே காணோம். காணோம். எங்கே போயிருப்பா? இங்கே தாண்டி இருக்கேன். என்ன எடுத்துட்டியா? என்ன எடுக்கலையா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது கிடைக்குமா? சரி விடு, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இப்படி பேசி எனக்கு கவுத்துரு. வா போகலாம். என்னாச்சு ஃபேமிலி? எனி ப்ராப்ளம்? பீரியட் பெயின். இதுக்கு முன்னாடி அந்த வலியை நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வார்ம் பாக்கெட் செய்வார். அதாவது பெயின் ரிலீஃப் கொடுக்குற அந்த பாக்கெட் செஞ்சு கொடுப்பாரு. எப்படி இதெல்லாம்? இது உனக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கோ. தெரிஞ்சுதான் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்றா ரிவர்ஸில் போயிட்டுருக்கும் இவங்க பழகின காலம். எனக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்ககிட்ட லவ் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கடவுளாக எனக்கு செகண்ட் சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதில் தான் நீ என்கிட்ட உன்னோட லவ் சொன்ன. ஹலோ, என் பேர் லியோன். என் பேர் ஃபேங்லி. அதோட இந்த ட்ராமாவே ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்க்கலாம்.